தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைஞ்சதுல இருந்தே சரி, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் சரி, அந்த தொகுதியில் இருக்க அரசு அதிகாரிகள் மற்றும் மற்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் சரி, உட்கார கூட நேரம் இல்லாம மக்கள் பணியை தொடர்ந்து செயல்பட்டு வராங்க. அதை தொடர்ந்து பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சிவகுமார் அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையை போயிட்டு சீக்கிரட்டா விசிட் பண்ணியிருக்காங்க. அங்க சிகிச்சை பெறக்கூடிய நோயாளிகள் மற்றும் செவிலியர்கள் மருத்துவர்களை பார்வையிட்டு அங்க என்னென்ன குறைகள் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு பத்திரப்பதிவு அலுவலகத்துல பத்திரம் பதிவு பண்றவங்களுக்கும் சரி, மற்ற பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு வரவங்களுக்கும் சரி உட்காரதுக்கு சேர் இருக்கா, மற்ற என்னென்ன ஃபெசிலிட்டி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்ட்டு இன்னைக்கு போய் சீக்கிரட் விசிட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய அம்மா உணவகத்துல இன்னும் அம்மா உணவகத்தை எப்படி டெவலப் பண்ணணும், என்னென்ன குறைகள் இருக்குன்னு அங்க போயிட்டு டைரக்டா விசிட் பண்ணி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா தமிழகம் முழுவதும் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அவரவர் தொகுதியில பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், இல்ல அம்மா உணவகமா இருக்கட்டும், இல்ல பத்திரப்பதிவு அலுவலகமா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், ரேஷன் ஷாப்பா இருக்கட்டும், அதோட இல்லாம டாஸ்மாக்ல கூட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, யார் யாருக்கு எந்த மாதிரியான குறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவரவர் மக்களோட குறைகளை நிவர்த்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ மற்ற கட்சியோட மக்கள் பிரதிநிதி என்ன பண்றாங்கன்ட்டு ஓட் பண்ண நீங்க தான் கேட்கணும். தேங்க்யூ.